இது ஊசி கனவைன்னு சொல்றது. இதுதான் டேஸ்டான கனவை. இது மட்ட கனவைன்னு சொல்றது. ஓட்டு கனவை நேர கோடு. வேற்று இடத்துல இருந்து ஸ்லாவத்தை உங்கால இருந்து வந்து இந்த சட்டவிரோத தொழில்கள் செய்யறதான் பிரச்சனை. சுருக்கு வலையில சுங்கன்னு சொல்றேன். குத்தினா பயங்கர கடுக்கு. இந்த மீன் ஒரு மணி மட்டும் இருக்கு. ஒரு மணி மட்டும் பழுது விடாம இருக்கு. ஏனண்டா இப்பதான் சாகுது. இந்த மீனை சாப்பிட்டோம்னா வேற விதமான டேஸ்ட் இருக்கு. கருவலை மீன் டேஸ்ட் இதுதான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலம் இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நிற்கிறோம். இந்த நாகர்கோவில் கடற்கரை பகுதியில் இப்போ கரவலை சீசன், அதிகமாக கரவலை தொழில் நடக்குது. அதைத்தான் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு பிறகு நாங்கள் 2-3 இடம், அதாவது வந்து குடப்பனை, மணக்காடு, தற்கோளம், அங்கே எல்லாம் வந்து கரவலையை போய் பார்த்தினாங்க. அங்கே வந்து கரவலை சீசன் வந்து குறைவாக இருந்தது. இந்த பகுதியில் இப்போ வந்து கரவலை கூட நடக்குது. பார்க்க போனால் நாங்கள் வந்த சமயத்தில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கரவலை இழிக்கணும். இப்போ அந்த பின்னுக்கு அங்கே பார்த்தா நிறைய இழிக்கணும், அதே மாதிரி அங்கேயும் பார்த்தா நிறைய இழிக்கணும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கரவலை இழிக்கணும். இப்போ நாங்கள் இந்த கரவலை தொழில் சம்பந்தமாக இங்கே வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்களை கேட்டறிய போகிறோம். இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிறவங்களே. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகல. ஓடி வாடா. என்ன சொல்லி கொண்டிருக்க? இங்க வர வேணா. என்ன சூட மீனும் சூறாப்பாரு தம்பி அப்படி மேல மேல மணியோண்டு இல்லையே பாருங்க. இப்போ ஒரு சட்டம் அந்த விலையை இழுத்து மீன் எடுத்தாச்சு. திரும்ப இப்போ விலையை கொண்டு போட போகணும், கடலில் போட்டு திரும்ப இழுக்க போகணும். இப்போ திரும்ப இந்த நிறைய கொண்டு போய் கடலில் போகிற போயிடும். அதுக்கு இப்போ தயாராக இருந்தாருங்கோ. பாருங்க இந்த மீன் வார மேலே மடி
அப்படியே 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 கொடிமாள் என்ன ஊட்டி வந்து என்ன மீன் இதுல கும்பலாவும் கும்பலா கண்டுன்னு சொல்றது இதுல கும்பலான்னு சொல்றது கும்பலான்னு சொல்றது அதுல சின்ன மீன் கும்பலா கண்டுன்னு சொல்றது சின்னாட்டின்னு சொல்றது சின்னட்டி கலர்ல இருக்கும் உயிரா இருக்குல்ல இதுல ஒரு கலர் வேறும் இதுல ஒரு கலர் ஒண்ணு வேறும் அதுக்கு பிறகு வெள்ளையா வந்து கூடுதலா வந்து இப்ப என்ன அது வேற குட்டி இருக்கு இது எல்லாம் பெரிய கனவா இருக்கு அது ஓட்டு கனவை இது ஊசி கனவைன்னு சொல்றது இதுதான் டேஸ்டான கனவை அது மட்டும் கனவை அது இது இது மட்ட கனவைன்னு சொல்றது ஓட்டு கனவை நேர ஓடு இது ஓடு வந்து இந்த எல்லா மீனுமே வர்றது இதுல மசால் சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் மட்டும் வரும் இது விசமுருகம் மட்டும் சும்மா சொல்றது வாங்க எழுது சுங்கன்னு சொல்றது இது குத்தினா பயங்கர கடுக்கு இதை புறம்பா எடுத்து வச்சுட்டு தான் செய்வாங்க இது கிளாத்தியான்னு சொல்றோம் இது கிளாத்தியான்னு சொல்றோம் எல்லாம் டேஸ்டான மீன் சில பேர் தான் சாப்பிடுவாங்க இதை உரிக்கிறது உரிச்சு தோலை உரிச்சு போட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க நீட்டா இருக்கு அது அது வாழைமுரல்னு சொல்றோம் வாழையில வாழைமுரல் அது நான் காட்டினா குழுமுரல்னு சொல்றேன் அதுல பெரிய அது குழுமுரல் அது பெரிய மீனாவே இருக்கும் பெரிய சைஸா இருக்கும் கலிங்கன் முரல் அப்படின்னு பெரிய சைஸா இருக்கும் அப்படி உருண்டையா இருக்கும் அது ரவுண்டா இருக்கு அதான் டேஸ்ட் முரல் வாழைமுரல் டேஸ்ட் இல்லை கூட வரேன்னு இது கூட நேற்று சாலை வட்டாது சிறு சாலை வட்டாது பெரிய சாலை வட்டாது 180 ரூபா தான் நெஞ்ச போறோம் 130 ரூபா மட்டும் போட்டிருக்காங்க ஐஸுக்கு அடிப்பாங்க 130 ரூபா மட்டும் போட்டுவாங்க இப்ப சின்னங்களை 70 ரூபா 60 ரூபா 40 ரூபான்னு போடுவாங்க அந்த சின்ன சாலை சிறுசாலை அப்ப அதெல்லாம் கூடுதலா வந்து கொஞ்சம் தொழில் கூடுதல் இப்ப இந்த மாசம் தொழில் பருவாயில்ல அப்புறம் தொழில்கள் வந்து செய்யறதால தான் சிக்கல் இப்ப வேற்று இடத்துல இருந்து ஸ்லாவத்தை உங்கால இருந்து வந்து இந்த சட்டவிரோத தொழில்கள் செய்யறதான் பிரச்சனை அங்க இங்க சுருக்கு வலையில இந்தியத்தை ஆக்கள் பாஸ் எடுத்து அது அனுமதியை கொடுக்குற ஒரு சில ஆக்கள் கொடுத்த உடனே அவங்க இங்க இருந்து வந்து 10-20 போட்டு கொண்டு போய் செய்யுது அவங்க என்ன இது கரவழியான் இந்த மீன் இறங்கி ஓடி வரும் வெயில் அரைக்க வெயில் எழும்ப இந்த சூடுற மீன் என்ன செய்யணும்னா தூரத்துல இருந்து இறங்கி ஓடி வருவேன் எழுவான்ல இருந்தா மீன் இறங்கி வரும் எழுவான்ல கொஞ்சம் சூடுற கரையை நோக்கி மீன் வரும் அந்த மீன்கள் எல்லாம் இப்போ போட்டுகள் ஓடி சுருக்கு வலையில அடிக்கிற காரணத்தால அதுகள் கிளஞ்சி மேல போயிடும் கரவலை இதுக்குள்ள இப்ப சம்மாட்டி மாதிரி இருந்தா இது நார்மல் மேற்கு கிழக்கண்டு இருக்கு அதுல இருந்து அந்த வாடி மட்டும் அது வாடிக்கு அங்கால போகுது அது மட்டும் நார்மல் மேற்கு கடற்கொள்ள அளவுக்கு சொன்னேன் அதுல என்ன அந்த கோடி மட்டும் அங்காலே அந்த இதுல இருந்து இந்த அந்த போஸ்ட்ல இருக்கு இந்த ரோட்ல இருந்து அது ஒண்ணு நார்மல் கிழக்கு கடற்கொள்ள இதுல ஒரு அங்க 220 குடும்பம் இங்க 170 குடும்பம் குடும்பம் ஒரு சாதாரண கரவலை ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 இதுக்குள்ள 10 கரவலை இருக்கு அதுல இருந்து கூட அவங்க 10 கரவலை இருக்கு அதுல இருந்து அங்கால ஒரு 15-20 கரவலை கிட்டே இருக்கு அங்கால அப்ப இது சேர்ந்து வளைக்கிற கரவலை இல்ல இது 3 சம்மாட்டி மேர் 2 சம்மாட்டி மேர் சேர்ந்து வளைக்கணும் அப்ப 2 கரவலை இப்போ மாறி மாறி வளைச்சு கொண்டு வைக்கணும் இங்க இது வளைச்சோம்னா ஒருக்கா வந்து அதுல
ஒரு காலெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப கொண்டு வந்து வருது. அப்போ ஒரு நாளைக்கு 2-3 போட்டு கொடுப்போம் அப்படியே. இப்ப அங்க இப்ப இது நான் நினைக்கிறேன் 3ஆம் பாடு முதல் கடை அந்த மீன் அதுல ஓட்டிச்சுனா இது ஒரு பாட்டு மீன் அந்த கூடையை கொண்டு வந்து அங்கே இருந்து அது ஒரு பாடு குருவினது ஒரு பாடுன்னு சொல்றோம் ஒரு இழுக்கிறத ஒரு பாடுன்னு சொல்றோம். அதை நீங்க வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் போவீங்க? இப்ப இதுல ஒரு சாதாரணமா மீன் படுறத பொறுத்து இந்த மீன் பாடு குறைவு அதால இருந்தல் மீனா கிடக்குது கொஞ்சம் குறைவு இது காணாது வேறு. அப்ப இந்த மீன் தான் படுது இது பெருசா இப்போ பேருக்குல இருந்து வர மீன். அப்ப இது படுமோ படாத ஒன்று தெரியாது சில விலை படும் சில விலை படாது சாலை படக்குள்ள அது தொடர்ச்சியா பட்டு கொண்டு அப்ப அதுக்கு 8 பாடும் முளைப்பாங்க 10 பாடும் முளைப்பாங்க. வேற மீன்கள் மீன் ஜாதி வேற நெத்தலிக்கெல்லாம் தொடர்ச்சியா உழைச்சி கொண்டு இருப்பாங்க வீட்டே போக மாட்டாங்க சாப்பாடு அங்கிருந்து வேற மிஞ்ச. அப்படியா? மற்றது இந்த ஒரு குடும்பம் இதுல 20 பேர் நிற்பாங்க இந்த கரவலையில 20 பேர் நிற்பாங்க 20 குடும்பத்தின் வாழ்வாதாரம் இதெல்லாம் தாங்கி இந்த மடிதான் பெறும் இந்த மடிக்கு வரதான் 20 வாழ்வாதாரத்தை குடும்பத்தின் இந்த விஷயம் இந்த மடிக்கெல்லாம் வரும். அப்ப 2 கரவலையை வளைக்கிறதால தான் கொஞ்சம் மீன் சேர்க்கலாம். இவைக்கும் சாதாரணமா 10 பேர் ஒரு கரவலையை வளைச்சு இழுக்கக்குள்ள 20,000 ரூபாய்க்கப்பட்டா ஒரு 1000 வரும் ஒவ்வொருத்தருக்கு தொழில் பங்குகள் அதுகள் எல்லாம் போக அந்த செலவுகள் இதில் 1000 வருதுன்னு வைப்பாங்க. அப்ப இவியல் 20 பேர் வளைக்கணும்னா 2 போடு வளைச்சா தான் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் 20 பேர் இருக்கக்குள்ள 2 கரவலை ஒண்டாச்சு என்பது. இப்ப சிக்கல் இல்லை இப்ப 10 பேர் ஒரு கரவலையை வளைச்சு போட்டு போகலாம். ஆனால் கடல் சீற்றமான காலங்கள்ல அதை செய்யல அதுல இதை கொஞ்சம் கணக்கு பேருந்தா தான் செய்யலாம் விளங்கிட்டு உங்களுக்கு சொல்றது விளங்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்கள் இப்ப இந்த போட்ல ஏற போறோம் ஏறி இந்த வலையை கொண்டு கடல்ல எங்க மாதிரி போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய இடங்கள்ல இந்த கரைவலை இழுக்கிற பார்த்துருக்கிறோம். ஆனால் கரைவலை வந்து இதில் இழுக்கிறது அந்த மீன் எடுக்கிற மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். இப்ப நாங்கள் முதல் முறையா இந்த போட்டில் ஏறி போய் பாருங்க இந்த போட்டில் ஏறி போய் இதை கடல்ல அந்த வலையில என்ன மாதிரி போறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். தொடர்ச்சியா வீடியோ இருங்கோ. சரியான யோசனை போட போறாங்களோ மாட்டு மோனக்கும் மாட்டியாதேண்டா கழுத்தி கூட இருக்குண்ணா மைண்டர் மாம்பழத்தும் தான் மாம்பழம்
இது இதான் சாப்பிடுவோம் நஞ்சு மீன் சொல்லுங்க. மட்டன் செத்து மற்ற மழைக்காடு இந்த மீன் ஓ அந்த பித்து அந்த பித்து உள்ள இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்கு, இன்னும் ஒரு விஷயம். இது உங்களுக்கு விவரம் சொல்ல மாட்டாங்களா, அதை நாங்கள் சொல்றோம். இந்த மீன் இருக்குதான், இந்த மீன் இது உப்பு மணல், இது சிலிக்கா மணல். இது சிலிக்கா மணல் தான் சொல்றோம். இங்கே இருந்து கொட்டோட அம்மன்ல இருந்து ஆனால் சிலிக்கா மணல் கண்ணாடி செய்யற மணல். கண்ணாடி செய்யறாங்க. இங்கேயும் உப்பு மணலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த உப்பு மணல்ல ஒரு மூலிகை மாதிரி ஒரு உடம்புகள் அழுப்பு எழுதுன்றாங்க. தொழிலாளிகள் வந்து கடற்கரை வழியாக படுப்பாங்க, படுத்துட்டு உடனே தொழிலை தள்ளி கொண்டு போயிடுவாங்க. இந்த உப்பு மணல்ல உழைவு இருக்காது, ஏன்னா உழைவு வராது, எதுவும் செய்யலாம். மற்ற உப்பு தண்ணியில குளிப்பாங்க வெள்ளைக்காரக்காரங்க. இந்த மீன் வேற விலையில போடக்குள்ள விலையில பட்டு ரத்தம் மண்டைக்கா இருக்கு, மண்டைக்கா கசிவு வரும், கசிஞ்சு 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 மீன் போய் மீன் இந்த தன்மை எல்லாம் போயிடும். இந்த மீன் இந்த கரைக்கு வேற மட்டும் ஓடிக்கொண்டுதான் தெரியும், உயிரோட தான் ஓடிக்கொண்டு. இப்ப வந்த உடனே இந்த மீன் இப்ப அடிச்சு இந்த உப்பு மண்ணில சாகுதல்லோ, சாகுக்குள்ள இந்த வால்ல இருந்து இந்த தலை மட்டும் ரத்தம் எல்லா சதைகளுக்கும் போகும், ஒரே மாதிரி போகும். அடிவட்டு இந்த மண்ணில் அடிக்க இந்த ரத்தம் ஒரு பதம் மாதிரி, இந்த ரத்தம் உள்ளுக்கு இருக்க ரத்தங்களுக்கு தான் எங்களுக்கு இருக்கிற இதுக்கு ரத்தம் இருக்கு. இந்த ரத்தம் இந்த மண்டையில இருந்துச்சானா நீட்டா போகும். போகக்குள்ள இது செத்துரும். செத்தால் இது இதை கொண்டு இப்ப இது கன நேரம் வச்சிருக்கலாம். இது 1 மணி மட்டும் இருக்கு. இந்த மீன் ஒரு மணி மட்டும் இருக்கு. 1 மணி மட்டும் பழுது விடாம இருக்கு. இந்த மீன் ஏனண்டா இப்பதான் சாகுது, இது விலையில பட்டு சாகு இல்லையே. இதுல பட்ட உடனே விலையில இப்படி சிக்கப்படுத்தானே சார். இந்த விலையின் அந்த பட்ட வேகத்துக்கு இந்த விலையில இருக்கிற இந்த ரத்தம் எல்லாம் இங்க மண்டையகம் வந்துடும். மண்டையகம் வந்து இந்த கசிவு ரத்த கசிவு இருக்குதானே, இது கசிஞ்சு ரத்தமா கசிஞ்சு ரத்தம் போகும். சாகுக்குள்ள ரத்தம் கசிஞ்சு இந்த நாட்டுக்குள்ள ரத்தம் கசியும். நான் இதுக்கு கசியாது, இதுலயே அடிச்சு சாகும். இதுலயே அடிச்சோன்னா இங்க இருந்துச்சானா இந்த மீனை சாப்பிட்டோம்னா வேற விதமான டேஸ்ட் இருக்கும். சொல்லலாம் உயிர் மீன் கருவலை மீன் டேஸ்ட் இதுதான் குடிச்சு கொண்டே இருக்கு. இதை கொண்டே சட்டியில விட்டு அடிச்சா எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆமா அதான் இந்தியாவில் உள்ள நிலப்பாடு இதுதான். இந்த கரவலை தொழிலாளிகளை பாதுகாக்கணும் எதிர்காலத்துல. ஏன்னா கரவலை தொழில் இது 20 குடும்பம். இது எத்தனை மணிக்கு குடும்பம் இவ விடியப்புறம் வேலைக்கு மீன் படுறதுண்டா 1 மணிக்கு அங்கே குடும்பம், இல்ல 4 மணிக்கு எல்லாட்டும் வீட்டையும் குடும்பம் 20 வீட்டை பேர் போகணும். ஆனா இல்லைன்னா இப்ப போன் அடிக்கணும். இல்லைன்னா போன் அடிக்காம விட்டா வீட்டை போயிட்டு ஒழுப்போணுங்க. ஆலமையில போயிட்டு கூப்பிட்டு அவையில இந்த மணிக்கு நாங்க கடற்கரை புறம் வாங்கன்னு கூட்டி கொண்டு வந்துதான் நீங்க செய்கிறது கரவலையை செய்யுது. இப்ப போன் அடிக்கிறது. அப்ப இதுல தெளிவு இருக்கும். இது 20 தொழிலாளி இல்லை, இது வேற ஆக்கள் வந்தா இதுக்கு பாட்டு பிரச்சனை வரும், வேற ஒரு இடத்துல இதெல்லாம் இல்லாது. அப்ப அந்த இறையாண்மையா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. இதுக்குள்ள இவியல் கரவலை வளைச்சா இது விட்டு கொடுப்போட செய்யறது இல்லங்க சொல்றேன். இப்ப இவற்ற கரவலை வேற இன்னொரு ஆள் வந்து வளைக்கலாம் வாங்காத, ஆனா வேற வேணும், வேற மறைச்சே செய்ய இயலாது. அப்படியான இதுகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு உரிக்கைறன்னு சொல்றேன். உரிக்கை ரம்பா பாட்டு அதெல்லாம் மருவி போயிட்டு முந்தி பாட்டு இல்லாமல் கரவலை இழுக்கிறது பாட்டுகள் எல்லாம் இருக்கு. இந்த போட்டு இழுக்கிறது பாட்டு இருக்கு, கரவலை இழுக்கிறது, கயிறு இழுக்கிறது பாட்டு இருக்கு, போட்டு வலை வந்த உடனே அதுக்கு பாட்டு இருக்கு. அதுக்கு பக்க பாட்டு படிக்கும். பாட்டு படிச்சு நான் ஒரு பாட்டு படிக்கிற உடனே அதுக்கு நீங்க பக்க பாட்டு படிக்கும். அதெல்லாம் இல்லாமல் போய் அதுகள் எல்லாம் இல்லை. அது களை தெரியாது. மற்ற காலம் அப்படியே கஞ்சி வரும். முதல் நாள்லோ புத்தரிசி சோறை கொஞ்சம் விட்டு பழுதா என்ன சொல்ற அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் தேங்காய் பால் அடிச்சு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அங்கேருந்து பானையில கொண்டு வருவாங்க. முந்தி மண் பானையில அப்படி இல்லைன்னா பானையில கொண்டு வரோம். கொண்டு வந்து இங்கே சிரட்டையில குடிப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்ற ஒரு பிளா மாதிரி தண்ணி போட்டு குடிப்பாங்க. இதுல அது வேற விதமான டேஸ்ட். அது இயற்கை, அது இயற்கையோட செய்யுது, வேற லெவலா இருக்கு. இப்ப நவீனங்கள் கூடியும் ஆனா தொழில் வளம் எங்கிட்ட பாதுகாக்கப்படையில எல்லாம் அழிஞ்சு போட்டு. உதாரணத்துக்கு இந்த இதுக்குள்ள டோரா தான் இருக்கு. அதுல அல்ல இந்த போராட்டத்தால அதுல டோரா தான் இருக்கு. அதுல விளைக்கலாம். இதுல நேர அந்த வாடிக்கு நேரம் டோரா இருக்கு. அதுல 2-3 கம்பாத்துல இருக்கு. கம்பா மட்டும் சொல்றோம்.
விளங்கிட்டோம் கம்பம். கான்ட்ராக்ட் சொன்னா என்ன வழி அதுல கோயில் அதுக்கு கிட்ட இப்போ நீரோட்டம் இருக்கு தானே, வேலையை கொண்டு போகணும். அதுல போய் சாத்தியன்னா எல்லாம் பொறுத்தோ வழி எடுக்கலாம் எடுக்கல, கீழே இறங்கிட்டு அது வள்ளி எல்லாம் ஆட்டு ஸ்ரீலங்கா நேவி முந்தி சண்டேக்குல அப்பே சண்டே அடிச்சு இதுல தாண்டபடியே கிடக்கு. நீங்க போட்டு கொண்டு போய் சப்பாத்தி மீன் அனுப்பி சொல்லு. எங்க சொல்லுவாங்களோ ஒட்டி கொண்டு ஒட்டி இருக்குமோ, இது அந்தோனியான் மிதிச்சான்னு சொல்லுவாங்க. நாங்க முந்தி சும்மா சின்ன புடியல்ல சொல்லுவாங்க, இது இந்திய நாய் வந்து மிதிக்காடா, அதனால இந்தியன் இந்தியன் சப்பாத்தி சும்மா சொல்லுவாங்க எங்களுக்கு ஃபேமில என்ன சொல்லுவாங்க. ஆனா இது அந்தோனியான் மிதிச்சான்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு இதுல கடவிரால் மாதிரி ஒத்த இது சப்பாத்தி தேங்காய் உலகமுறையிலேலோ வர பூசைய பூசைக்காயலேலோ முன்னம்மா பிரதங்க மேலேலோ வல தன்னடக்கு நின்றாடையலேலோ கண்டு நம்மா நெற்றி எங்கு மேலேலோ வல நீரி கண்டு அலேலேலோ வல பாம்பு பள்ளி பாம்பு ஓயலேலோ படம் எடுத்து பத்தையிலேலோ சாயுதடா பின்னம்பாயலேலோ காரெல்லாம் மூச்சுமில்லையேலேலோ வல பேச்சுமில்லை